பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது குழந்தை செல்வம். நிறைய பேர் குழந்தை செல்வம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். ஒன்று, கிளைமேட்டு, நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். நம்ம ஃபுட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். நம்மளுடைய ஹேபிட்டே மாறி போச்சு. அப்போ எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் இன்றைக்கி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்காதா? அவ்வளோ பேர் டாக்டர் வீட்டில் தவம் கிடக்கிறாங்க. இதுக்கு ஒரு எளிமையான வழிபாடு சொல்ல போகிறோம். பாம்பன் சுவாமிகள் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். பாம்பன் சுவாமிகள் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பன் வலசை அப்படிங்கிற கிராமத்தில் தவம் ஏற்றினாங்க 35 நாள். 1894 வச்சுக்கோங்களேன். 35 நாள் அங்கே இருக்கிற ஒரு மயானத்தில், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த மயானத்தில் நடுவில் ஒரு சதுரமாக இடத்த வச்சுட்டு அதில் உட்காந்து 35 நாள் அவர் தவம் ஏற்றுறார். முருகப்பெருமானுக்கு தாங்கல. ஐயோ, என்னடா இது, நம்மளுடைய தீவிர பக்தன், நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுத்துட்டு தவத்திலிருந்து எழுக அப்படின்னு சொன்னாங்க பாம்பன் சுவாமிகளுக்கு. மொத்தமாக பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை பற்றி 6666 பாடல்கள் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்முக கவசம் பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்க பாம்பன் சுவாமிகள் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னா அந்த தவத்திலிருந்து எழுந்து அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை சண்முக கவசம் படிக்கணும். 108 நாட்களுக்கு படிக்கணும். ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சில லேடிஸ்க்கெலாம் அந்த பிரச்சனை வருமே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அதை விட்டுடுங்க. 3 நாளோ 5 நாளோ அதை விட்டுட்டு அடுத்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ, குழந்தை செல்வம் பெறுவதில் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க மனசார முருகனை வேண்டிட்டு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கிருத்திகையிலையோ சஷ்டியிலையோ இல்லை விசாக நட்சத்திரத்துலையோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை முருகப்பெருமான் கொடுத்துருவார். கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தினமும் 3 முறை படிக்கணும் சண்முக கவசத்தை. அது என்ன பாடல் அப்படின்னா, ஒரே ஒரு இது மட்டும் நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியொனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இதுதாங்க இந்த பாடல். 120 லைன் இருக்கும் இந்த சண்முக கவசம் அப்படிங்கிறது. நான் ஒரு ஸ்டான்ஸாக தான் படித்து காமிச்சேன். இந்த 120 லைன் இருக்கிறத நீங்கள் 3 முறை 108 நாட்கள் படிச்சுட்டு வரணும். நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் படைக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். முருகப்பெருமான் முன்னாடியோ இல்லை ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு முன்னாடியோ, இல்லை உங்களுக்கு கோயில் போய் படிக்க முடியாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் கோயிலில் போய் தினமும் 3 முறை இந்த சண்முக கவசத்தை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் இனிப்பான செய்தியை கொடுப்பார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை விட சுலபமான ஒரு வழி கிடைக்குமா பாருங்கள். நம்மளுடைய இதில் தான் இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு பாம்பன் சுவாமிகள் மீதும் நம்பிக்கை வச்சு, முருகப்பெருமான் மீதும் நம்பிக்கை வச்சு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.